மகர ராசி நேயர்களே, ஆடி மாதத்தில் அற்புதமான விஷயங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். எங்கே உங்களுக்கு நேரமே கிடைக்காது. ஏனென்றால் இந்த ஆடி மாதம் வந்தாலே பரபரப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படாதவர்களாக இருந்தால் அவர்கள் சிறப்பாக இருப்பீர்கள். அப்படி உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அந்த உடல்நிலையை சரி செய்வதற்காக 7 வரக்கூடிய சூரியன் உங்களை சரி செய்வார். ஏனென்றால் உங்களுடைய 7 சந்திரன் அவனுடைய நீர் சம்பந்தமான பிரச்சனையாலோ, உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, உங்களுடைய மனமானது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதற்கு சரி செய்வன் சூரியன்தான். அந்த சூரியன் இப்பொழுது ஆடி மாதத்தில் இருக்கின்றான். நீங்கள் எப்பொழுதுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல், பிறருடைய சூழ்நிலைக்கு எதுக்கும் தலை வணங்காமல், அவருடைய விருப்பத்திற்கு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன செய்கிறது என்ற ஒரு பாகுபாடான எண்ணத்திலும் உங்களுடைய மனசானது மாறுபட்ட கோணத்தில் நான் செஞ்சுட்டு நான் ஏன் மாட்டிக்குவானே, நான் அது செஞ்சால் எனக்கு இது மாதிரி பிரச்சனை வரும், நான் பல பேருக்கு செஞ்சு பார்த்தேன் அவங்களால எனக்கு பலன் இல்லை, இப்படி ஒரு 60% நெகட்டிவ் பாயிண்ட் தான் உங்களுடைய எண்ணத்தில் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் இப்பொழுது ராகு பகவான் 2இல் இருப்பதனாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனாலும் உடல்நிலை பாதிக்கப்படும். பல்லில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், சின்ன வார்த்தை பெரிய வார்த்தையாக மாறிவிடும், சின்ன சொல்லை கொண்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை இழுத்து விட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால் உங்களுடைய மனோநிலையானது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த குரு பார்வை இருந்தாலும் பாதகாதிபதி இடத்திலிருந்து பார்ப்பதனால் பாதகத்திற்கு தான் அவர் சரி பண்ணுவாரே தவிர உங்களுடைய நேச்சுரலான வாழ்க்கைக்கு அவர் சரி பண்ண மாட்டார். இடையில் வந்தது பாதகம், அந்த பாதகத்தை மட்டும் ஒரு சமாளிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு செயல்படுகின்ற இயற்கையானது இப்பொழுது இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே மிகவும் கவனமாக வாழ்ந்தாலும் கூட மிக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் பல நுட்பங்களான விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உடையவர்களாகவும் இருப்பீர்கள். ஒரு சிலர் சுத்தமாக அடிமட்டமாக போயிருப்பார்கள் பொருளாதாரத்தில். ஏனென்றால் இந்த ராகு கேதானது அவங்க பிறந்த நேரத்தில் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து இப்போ அந்த நிலைமையில் இருப்பாங்க. வெளிநாடுகளில் இருக்கவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதுபோல் வேதனைப்பட்டு என்னை நெருங்கியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா விடாமுயற்சியில் இயற்கையை நம்பி வாழ வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த மனிதர்கள் கூட்டத்தோடு சேர்ந்தது என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு இயற்கை தான் துணை புரியும். சனி பகவானுடைய வீடாக இருப்பதால் அங்கே குரு பகவான் நீச்சமாக இருப்பதனாலும் ஆகையினால் அந்த இருவரும் சேர்ந்த அந்த இடமானது உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்க வேண்டுமானால் சூரியன் அங்கே மறைந்து விடுகிறார். 8இல் இருக்கார், 8 இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்று 7இலிருந்து பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். உங்களை நீங்கள் வளர்த்து உங்களை பக்குவப்படுத்துவதற்கு துணை புரிந்தவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக இருப்பீர்கள். ஆனாலும் உங்களை பொறுத்தவரையும் மனசு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவராக தான் இருப்பீர்கள். எல்லாத்திற்கும் பொறுப்பு உடையவராக நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏனென்றால் முதல்ல பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரத்துக்கு தலை இல்லை, கடைசி நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா அதுக்கு இடுப்பு இல்லை, நடுவில் சந்திரன் மட்டும்தான் 7ஆம் அதிபதி தான் அங்கே இருக்கான். ஆகையினால் பிறரை நீங்கள் நம்பி இருந்தாலும் வாய் தவறி பேசுகின்ற வார்த்தையானது உங்களை பெரும் பிரச்சனையில் இழுத்துவிடும். இதனால் உங்களை சார்ந்த உங்கள் தாய் தந்தையருக்கோ இல்லை மூத்த சகோதரர்களுக்கோ அந்த பாதிப்பு வந்தே தீரும். அவர்கள் இப்பொழுது வீட்டு பக்கம் வந்தால் பிரச்சனை அதிகமாகும். வீட்டு பக்கம் வருவது சரியான நிலையல்ல. இந்த மாதத்தில் அப்படி வரும்போது உங்களுக்கு இயற்கையானது பாதிக்கப்படும். இயற்கைக்குள் வாழ்கின்ற உங்களுடைய ஆற்றல், சுய ஆற்றலானது ஸ்தம்பிக்கப்படும். ஆகையினால் அருகாமையில் இருக்கின்ற உங்களுடைய தட்சிணாமூர்த்தி பகவான் என்று சொல்லக்கூடிய இயற்கையில் உணரக்கூடிய சக்தி படைத்தவர், உடனுக்குடன் ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய மஞ்சள் நிற ஆடை
அந்த மஞ்சள் நிற ஆடை தட்சிணாமூர்த்தி பகவான் என்று சொல்லக்கூடியது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு நிறம். அந்த நிறத்தை நீங்கள் கிரகித்து கொள்ளும்பொழுது உங்களுடைய ஆற்றல் பேராற்றலாக மாறும். இங்கு கூறப்படுகின்ற அனைத்து தெய்வங்களும் உங்களுடைய சக்திக்கு என்ன சொன்னால் என்ன செய்தால் நீங்கள் சரியாகுவீர்களோ அதற்கு ஏற்றால் போல் நம் முன்னோர்கள் அங்கு வடிவம் அமைத்து வைத்திருக்கிறார்கள், நாட்களை குறித்து வைத்திருக்கிறார்கள், பூஜைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த 5 கால பூஜை என்றாலும் சரி, ஒவ்வொரு காலத்தை எப்படி நாம் அணுக வேண்டும் என்ற ஒரு முறையும் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் செல்வதனால், அந்த பூஜை நடப்பதனால் அங்கே இருக்கும் இறைவனுக்கு அது சிறப்பை தருகிறதோ இல்லையோ, அதை நம்பி செல்வதனால் உங்களுக்கு சிறப்பை தருகிறது. ஏனென்றால் நீங்கள்தான் ஆற்றல் மிக்கவர்கள், ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், உள்வாங்கி செயல்படுத்தக்கூடியவர்கள். அது கொடுக்கின்றதை உள்வாங்கி செயல்படுத்துவதனால் நீங்கள் சிறப்பினை பெறுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம். இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை, உங்களுக்கு உள்ள கிரக எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாடனம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம். அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம். அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த 7 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ, 11 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள். அவர்களுடைய ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள். நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில், அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும், புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நியூ ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது, அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.